ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். லெபனோனின் நெருஞ்சி செடி லெபனோனின் கேதுரு மரத்திடம் தூதனுப்பி. இது அருமையான ஒரு சிறிய பாரபிள் என்று சொல்கிறோம்னா ஓமை கதை. அந்த ஓமை கதையில் லெபனானின் நெருங்கி செடி லெபனானின் கேதுரு மரத்திடம் தூது அனுப்பியதாம். லெபனானில் உள்ள கேதுரு மரம் எல்லாரும் அறிந்த ஒன்று. லெபனான் காடுகளில் கேதுரு மரம் என்பது ஒரு சிறப்பு. அந்த கேதுரு மரம் என்பது ஏதோ நம்ம நாடுகளில் இருக்கிற வேப்ப மரம் அல்லது முருங்கை மரம் அல்லது புளிய மரம் மாதிரி நினச்சிடக்கூடாது. இது மிகப்பெரிய மரம். 10 பேர் சேர்ந்து அந்த லெபனான் கேதுரு மரங்களை கட்டிப்பிடிக்க வேண்டும். ஆலமரத்தையெல்லாம் தாண்டி பெரிய மரமாக இருக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, வலிமையான மரம். உயர இருக்கக்கூடிய ஏறக்குறைய 150 அடி வரை உயரமாக செல்லக்கூடிய ஒரு மரம். அப்படிப்பட்ட கேதுரு மரத்திடத்தில் யார் போகிறதா? நெருஞ்சி செடி, லெபனானில் இருக்கிற நெருஞ்சி செடி போச்சான். போய் என்ன கேட்டுச்சான்? என் மகனுக்கு உன் மகளை மணமுடித்து கொடு. என் மகனுக்கு உன் மகளை மணமுடித்து கொடு. அதான் நெருங்கி செடியுடைய மகனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமா? லெபனோனுடைய கேதுரு மரத்தினுடைய மகளை திருமணத்திற்காக கேட்குது. ஆனால் லெபனோனின் விலங்கு ஒன்று அவளையே புகையில் நெருஞ்சி செடியை மிதித்து போட்டதாம். இந்த நெருஞ்சி செடியினுடைய நிலை என்னவென்றால், ஒரு சின்ன விலங்கு போனால் கூட, ஒரு முயல் போனால் கூட, அல்லது பூனை போனால் கூட இந்த நெருஞ்சி செடி என்ன ஆகுமா? அப்படியே தரையோடு தரைமட்டமாகிவிடும். உனக்கு எந்திரிக்க கூட உனக்கு வலிமை இல்லை, நிமிர்ந்து நிற்க கூட வலிமை இல்லை. ஒரு விலங்கு நடந்து சென்றாலே நீ தரைமட்டமாகி விடுவாய். நீ யார்கிட்ட திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறாய்? உன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டி பெண் கேட்கிறாய். லெபனானுடைய கேதுரு மரத்தில் கேட்குற. அருமையான ஒரு ஓமை கதை. அந்த ஓமை கதையை சொல்லி, நான் கேதுரு மரம், நீ நெருஞ்சி செடி. இந்த நெருஞ்சி செடி என்கிட்ட கேட்கக்கூடிய அந்த நிலை அல்ல. இந்த நெருஞ்சி செடிக்கு ஒரு விலங்கு மேலே நடந்து போச்சுன்னா என்ன நடக்குமோ அதுதான் யாருக்கு நடக்கும்? உனக்கு நடக்கும். நீ நெருஞ்சி செடி போல என்னுடைய நாட்டிலிருந்து யாராவது ஒரு சின்ன குழந்தை உன் மேலே ஏறினா கூட நீ தரைமட்டமாகி விடுவாய் என்று நாசூக்காக சொல்லி அனுப்புகிறான். நீ ஏதோமியரை முறியடித்தது உண்மைதான். அதை ஏற்றுக்கொள்கிறான். நீ ஏதோமியரை வெற்றி கொண்டு விட்டாய். எனவே நீ நெஞ்சிலே செருக்குற்றாய். அதுதான் உன்னை இப்போ என்ன பண்ணுது? நெஞ்சில் திமிரோடு பேச வைக்கிறது, செருக்கோடு பேச வைக்கிறது. நீ பெற்ற பெருமையுடன் உன் வீட்டினுள்ளே தங்கியிரு. அதனால் உனக்கு பெருமை விட்டது. நீ ஏதோமியரை வெற்றி கொண்டு விட்டாய். அந்த வெற்றியை நீ கொண்டாடு. வீட்டில் உட்காந்து மகிழ்ச்சியாக கொண்டாடு. இந்த கதையெல்லாம் யார்கிட்ட கொண்டு வராத, எனக்கிட்ட கொண்டு வராத. என்கிட்ட நான் ஏதோமை வெற்றி கொண்டு விட்டேன், அதனால் உங்களுடைய போருக்கு வரேன்லாம் சொல்லாத. நீ உன்னுடைய மகிழ்ச்சியை நீ கொண்டாடு. அதை என் பக்கம் திருப்பாதே, எனக்கு எதிராக திருப்பாத. உன்னுடைய தற்பெருமையும் உன்னுடைய செருக்கையும் யாருக்கு எதிராக திருப்பாத? எனக்கு எதிராக திருப்பாதே. நீ நெருஞ்சி செடி. எனவே நெருஞ்சி செடி தன்னுடைய தற்பெருமையும் தன்னுடைய செருக்கையும்
கேதுரு மரமாகி என்னை நோக்கி திருப்பினால் என்ன நடக்கும்? நெருங்கி செடி முழுவதுமாக அழிந்து சாம்பலாகிவிடும். நீயும் உன்னோடு யூதாவும் வீழ்ச்சியுற ஏன் நீ தீமையை நாடுகின்றாய் என்று சொன்னான். நீயும் உன்னோடு யூதாவும், நீ மட்டும் அழிய போவதில்லை. யாரும் சேர்ந்து அழிய போகிறது? உன்னுடைய நாடும் சேர்ந்து அழிய போகிறது. நீ எப்போ என்னோடு போருக்கு வருகிறாயோ, என்னோடு சண்டைக்கு வருகிறாயோ, நீ மட்டும் அழிய போவதில்லை. உன்னோடு சேர்ந்து யாரும் அழிய போகிறது? உன்னுடைய நாடும் அழிய போகிறது. அதற்கு அமட்சியா செவி கொடுக்கவில்லை. அதற்கு அமட்சியா செவி கொடுக்கவில்லை. அவன் அருமையான ஒரு அறிவுரையை சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வோம். என்னுடைய போர் வீரர்கள் தவறு செய்திருக்கலாம், உன்னுடைய பகுதி அழிந்து போயிருக்கலாம், குறைய 3000 பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்றால், இஸ்ரேலுடைய வீரர்களால் ஏறக்குறைய நகரங்கள் எல்லாம் முழுமையாக அழிக்கப்பட்டு இருக்கிறது என்றால், அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தி கொள்வோம், அமைதியோடு நாம் செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று அதைத்தான் இப்படி சொல்கிறான். நீ சண்டைக்கு வராத, நாம் அமைதியாக இதை நிதானமாக பேசுவோம். ஏற்கனவே அமைதியோடு தான் ஆரம்பித்தான், நிதானத்தோடு தான் ஆரம்பித்தான். தன்னுடைய தந்தையை கொண்டவர்களை கூட எவ்வளவு நிதானமாக அவன் செயல்பட்டு பழி தீர்த்தான்லாம் பார்க்குறோம். இப்போ ஏதோமியர்களோடு அவன் வெற்றி கொண்டதுனால மீண்டும் அவனுக்கு அந்த அதிகாரத்தினுடைய அந்த கொழுப்பு வந்துருச்சு, இந்த திமிர் வந்துச்சு. அதற்கு அவன் இப்பொழுது யாரை விலை கேட்கிறான்? வடநாட்டை விலைக்கு கேட்கிறான். ஆனால் வடநாடு மீண்டும் அந்த அமைதியினுடைய நிலைப்பாட்டை எடுக்க விரும்புகிறது. யோவாசு அப்படி தான் நினைக்கிறான். ஆனால் அதற்கு யாருடைய இதயம் தயாராக இல்லை? அமத்சியாவுடைய இதயம் தயாராக இல்லை. எனவே இஸ்ரேலின் அரசன் யோவாசு போருக்கு புறப்பட்டு வந்தான். யாரோடு போருக்கு புறப்படுகிறான்? யாரோடு போரிடுவதற்கு? தென்னாட்டு அரசனாகிய அமத்சியாவோடு போரிடுவதற்காக புறப்பட்டு விட்டான். அவனும் யூதாவின் அரசன் அமட்சியாவும் யூதாவை சார்ந்த பெத்செமில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். அவனும் யூதாவின் அரசன் அமத்சியாவும் யூதாவை சார்ந்த பெத்சமேசில் நேருக்கு நேராக மோதிக்கொண்டனர். ஆக எங்கே வந்துட்டான்? நீ என் நாட்டுக்கு வர வேணா, நான் ஓ நாட்டுக்கே படையெடுக்கிறேன் என்று சொல்லி எங்கே வந்துட்டான்? பெத்சமேஷ் என்பது யூதாவினுடைய ஒரு நகர். இது எங்கே இருக்கிறது என்றால், எருசலேமிலிருந்து மேற்கு நோக்கி நாம் மத்திய தரைக்கடல் நோக்கி சென்றோம் என்றால் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் முக்கியமான சாலை எருசலேமையும் ஏறக்குறைய யோப்பாவையும், யோப்பா என்பது கடற்கரை, மத்திய தரைக்கடையில் இருக்கிற ஊர். இன்றைக்கு அது டெல்லவிவ் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி எருசலேம் இருக்கிறதோ, எருசலேமிலிருந்து டெல்லவிவ் மேற்கு நோக்கி செல்கிறது, மத்திய தரை கடற்கரையில் இருக்கிறது. பழைய யோப்பா தான் இன்றைக்கு இருக்கிற டெல்லவிவ். எனவே அந்த டெல்லவிக்கு போகிற வழியில், அந்த டெல்லவி வழியாக தான் நிறையா பாதைகள், மத்திய தரைக்கடலுக்கு செல்கிற கடற்கரையோரமாக இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் செல்கின்ற பாதை அது வழியாக தான் போகும், யோப்பா வழியாக தான் போகும். யோப்பா போய் அங்கிருந்தான் கீழ் நோக்கி இருக்கிற அந்த கடற்கரை சாலையை அது தொடும். கடல் வழிச்சாலை என்று சொல்வார்கள், வியா மாரிஸ். அந்த வியா மாரிஸை தொடுவதற்கான இந்த இணைப்பு சாலை தான் எருசலேமிலிருந்து யோப்பாவுக்கு செல்வது. அது காசா சாலை என்று கூட நாம் அழைக்கலாம். இந்த சாலையில் தான் பிலிப்பி என்கிற திருத்தொண்டர், இந்த 7 திருத்தொண்டரை நியமிப்பார்ல, அதில் ஒருத்தர் ஸ்தேவான் கொலை செய்யப்படுவார். ஸ்தேவானுக்கு பிறகு இந்த பிலிப்பினுடைய கதையைத்தான் சொல்வார்கள், அவருடைய செயல்பாட்டைத்தான் எடுத்து சொல்வார்கள். 8ஆம் அதிகாரத்தில் திருத்தூதர் பணிகள் நூலில் அவர் சமாரியாவில் போய்த்து கொண்டு இருப்பார். அப்போ தான் இவருக்கு ஆவி அப்படியே அவரை கூட்டு யாருக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தும்? அன்னகன் ஆகிய எத்தியோப்பியன். அவன் ஏசையா புத்தகத்தை வாசித்து கொண்டு இருப்பான். உடனே இவர் அவனுக்கு ஊடாட நுழைந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏசையா புத்தகத்தை விளங்குதா அப்படின்னு கேட்டான். எப்படி யாராவது சொன்னாத்தானே விளக்க முடியும் என்று சொன்ன பிறகு இவர் விளக்குவார். இதை குறிக்கப்பட்டிருப்பது இது அந்த சாங் ஆஃப் சஃபரிங் 7 என்பது, அதாவது துன்புறு ஊழியனுடைய பாடலை பற்றி தான் அவர் வாசித்துட்ருப்பார். அந்த 52ஆம் அதிகாரம் 53ஆம் அதிகாரம் ஏசையா புத்தகம். அதற்கு அவர் விளக்கம் சொல்வார், இது வேறு யாரும் இல்லை, இயேசு தான் அப்படின்னு சொல்லி. எனவே அந்த
அன்னகன் சென்ற காசா பாதை தான் ஏறக்குறைய இந்த பாதை. அதில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது தான் என்னவோ பெத்ஷமேஷ். இந்த பெத்ஷமேஷை பற்றி இன்னொரு குறிப்பு என்னென்னா எங்கே இருக்குன்னா 1 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஏலி காலத்தில் வந்து பிலிஸ்தியர்களுக்கும் இஸ்ராயலருக்கும் போர் நடக்கும். அந்த போரில் வந்து ஏலியினுடைய பிள்ளைகள் 2 பேர், ஹோப்னி, ஃபினகாஸ், இந்த 2 பேரும் கொலை செய்யப்படுவார்கள். 2 பேரும் ரொம்ப மோசமானவர்கள். எந்த நீதியும் இல்லை, நீதி நெறிகளும் இல்லை. தீமையே இவர்களுடைய வாழ்க்கையினுடைய சித்தாந்தம். எனவே போரில் வந்து இவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அது மட்டும் இல்லை, உடன்படிக்கை பேழையே இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. யார்? பிலிஸ்தியர்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கிட்டு போய் தங்களுடைய கோவில், அவங்களுடைய வழிபாட்டு தெய்வம், அந்த தெய்வம் இருக்கிற அந்த இடத்திலே கொண்டு போய் வச்சுருவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, இந்த பிலிஸ்தியர்களுடைய தெய்வத்தினுடைய கைகள் வெட்டப்படும். சிலைகளுடைய கைகள் திடீர்னு அப்படியே குப்புற விழும், சிலைகள் குப்புற விழும். இதனால் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, மீண்டும் இந்த உடன்படிக்கை பேழை நமக்கு தீமையைத்தான் கொண்டு வரும், நன்மையை கொண்டு வராது. இஸ்ரேலுக்கு மட்டும்தான் நன்மையை கொண்டு வரும், நமக்கு தீமையைத்தான் கொண்டு வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மாட்டை பூட்டி வண்டியில் அதை தூக்கி வச்சுட்டு அப்படியே இவங்க அனுப்பிடுவாங்க. இந்த உடன்படிக்கை பேழையை பூட்டி இருக்கிற அந்த வண்டி மாடு எங்கே வந்து சேரும்னா பெத்ஷமேஷ். அந்த பெத்ஷமேஷில் தான் இந்த உடன்படிக்கை பேழை நீண்ட காலம் இருக்கும். எனவே அந்த இடத்திற்குத்தான் இப்பொழுது யார் போரிட வருவது? வடநாட்டு மன்னனாகிய யோவாசு போரிட வருகிறான். பெத்ஷமேஷுக்கு வந்துட்டான், நேருக்கு நேர் மோதுவதற்கு வந்துட்டான். தொடர்ந்து யூதாவின் மக்கள் இஸ்ரேலிடம் தோல்வியுற்று ஒவ்வொருவரும் தத்தம் கூடாரத்துக்கு ஓட்டம் பிடித்தனர். தென்னாட்டு மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்கள் படைகளை சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், யூதா படைகளில் வந்து 2 குறிப்பேடு 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதே மாதிரி 11 முதல் 12, 2 குறிப்பேடு 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அது மட்டுமல்ல 11, 12 பிரகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பகுதி தான். ஏதோமியருக்கு எதிரான அந்த படையெடுப்பின் போது 3 லட்சம் படை வீரர்கள் இருக்கிறார்கள். இவங்க வந்து 20,000 ஏதோமியரை கொன்றளித்தார்கள் என்று நமக்கு குறிப்பேடு சொல்கிறது. 2 குறிப்பேடு 25ஆம் அதிகாரம். அப்போ 3 லட்சம் படை வீரர்கள் இருக்கிறார்கள். இஸ்ராயலை பொறுத்த மட்டில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 2 அரசர்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதாவது சிரியாவுக்கு எதிரான போரை இஸ்ரேல் நடத்தி முடித்த பிறகு, சிரியர்கள் வந்து இஸ்ரேலை வீழ்த்திய பிறகு, இஸ்ரேலிடத்தில் என்ன இருக்குதுன்னா 50 குதிரைகள், அதாவது 50 குதிரை வீரர்கள்னால் 50 குதிரைகள், 10 தேர் கொண்ட தேர் வீரர்கள் என்றால் 10 தேர்கள், அத்தோடு சேர்த்து 10,000 பேர். 3 லட்சம் பேர் எங்கே? 10,000 பேர் எங்கே? வடநாட்டில் இருக்கிற 10,000 பேர் எங்கே? தென்னாட்டில் இருக்கிற 3 லட்சம் பேர் எங்கே? இந்த 3 லட்சம் பேரோடு அமத்சியா போருக்கு வருகிறான். 10,000 பேரை கொண்ட வடநாட்டு மன்னனாகிய யோவாஸ் என்ன செய்கிறான்? இந்த தென்னாட்டு படை வீரர்களை எல்லாம் ஒரு வழி பண்ணிறான். இவர்கள் துண்டக்கானம் துணியக்கானம்னு எல்லாரும் ஓடுறான். இதான் நடந்தது. எனவே வெற்றி யாருக்கு கிடைத்தது? யோவாசுக்கு கிடைத்தது. வடநாட்டு போருக்கு அழைத்தவன் யார்? தென்னாட்டில் இருக்கிற அமத்சியா. அழைத்தவன் தோல்வி அடைகிறான். போரே வேணாண்டா, அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவோம்டா என்று சொல்லி அவனை அமைதி காக்க சொன்னவன் வெற்றி கொள்கிறான். அமைதி காக்க சொன்னவனுக்கு படைபலம் இல்லை, மன வலிமை இருந்தது. நான் போருக்கு நேருக்கு நேராக வந்து நிற்கிறேன் என்று எகத்தலம் சொன்னவன், பாடியவன், அவனிடத்தில் அதிகமான படைவீரர்கள் இருந்தார்கள். ஆனால் எதை சந்தித்தான்? தோல்வியை சந்தித்தான். அதனால் இறைவாக்கினர் ஏற்கனவே இவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார், அறிவுரையை சொன்னார். யாவே தான் சண்டை செய்கிறார், போரிடுகிறார், நீ அல்ல. அதனால்
இஸ்ராயேலுடைய படைவீரர்களை அனுப்பிடுன்னு சொன்னார். யாவேயை நம்பினதால் வெற்றி கொண்டான். ஏதோமியருடைய அந்த படையெடுப்புக்கு பிறகு, ஏதோமை வெற்றி கண்ட பிறகு அமத்சியாவுடைய குணம் மாறுகிறது, அமத்சியாவுடைய நிலைப்பாடு மாறுகிறது, அமத்சியாவுடைய செயல்பாடு மாறுகிறது. அவனிடத்தில் இந்த திமிர் பேச்சு வந்து விடுகிறது. தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்கிற அந்த மமதை வந்து விடுகிறது. தனக்கு நிகர் யாரும் இல்லை என்கிற அந்த திமிர் வந்து விடுகிறது. அதனால தான் சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அவன் யோவாசு சும்மா தான் இருந்தான். கடைசியில் சங்க ஊதி கெடுத்தது போல இவன் போருக்கு அழைத்தவன் கடைசியில் அதற்கு பலியாகின்ற ஒரு அவல நிலைக்கு அமத்சியா தள்ளப்படுகிறான். அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது? இஸ்ரேலின் அரசன் யோவாசு அகசியாவின் மகனான யோவாசின் புதல்வனும் யூதாவின் அரசனுமான அமத்சியாவை பெத்ஷமேசில் கைது செய்து எருசலேமை தாக்க சென்றான். ஆக இஸ்ரேலின் அரசன் யோவாசு அகசியாவின் பேரனான அல்லது அகசியாவின் மகனான யோவாசின் புதல்வனான யூதாவின் அரசனாக இருக்கிற அமத்சியாவை கைது செய்தான். எங்கே வச்சு கைது செய்தான்? எங்கே போருக்கு போனான? பெத்ஷமேஷ். அந்த பெத்ஷமேஷில் கைது செய்து, அதாவது ஒரு அரசனுக்கு ஒரு அவமானம், ஒரேதா கொண்டு போட்டான பிரச்சனை இல்லை, சிறையில் அடைக்கிறான். சிறையிலாம் எங்கே அடைப்பான்? யூதாவிலேயே சிறையில் அடைப்பான். தன்னுடைய நாட்டுக்கு இழுத்துக்கிட்டு போவான், இழுத்துக்கிட்டு போய் சிறையில் அடைப்பான். ரொம்ப இங்கே நாசூக்காக கைது செய்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவாஸ் என்ன செஞ்சான்? என்ன செய்திருப்பான்? அவனை கைது செய்து தர என்று இழுத்து கொண்டு அவனுடைய நாட்டுக்கு போயிருப்பான். அதான் நடக்கும் வழக்கமாக. என்றால் வெற்றி கொண்டு இருக்கிறான். தனக்கு எதிராக போருக்கு அழைத்த ஒரு அரசனை வெற்றி கொண்டு இருக்கிறான். அவனை அழைத்து கொண்டே எருசலேமுக்குள்ள, கைதியாக அழைத்து கொண்டே எருசலேமுக்குள்ள போகிறான். எவ்வளோ அவமானம்! அப்போ அமத்சியாவுக்கு ஏறக்குறைய எல்லாமே மானம் கெட்டு மதிகெட்டு எல்லாமே போச்சு. ஒரு மனிதன் தன்னுடைய அந்த என்றைக்கு தன்னிலை குலைகிறானோ, தன்னிலை குலைகிறதோ, அப்பொழுது நிச்சயமாக அவனுக்கு எல்லா கேடுகளும் வந்துவிடும். அதுதான் இந்த அமத்சியாவுக்கு வந்தது. யோவாஸ் அவனை கைது செய்தது மட்டுமல்ல, அவனை அவனுடைய தலைநகருக்கு இழுத்துட்டு போகிறான், எருசலேமுக்கு இழுத்துக்கிட்டு போகிறான். அதன் பிறகு என்ன நடக்கிறது? அவன் எருசலேமின் மதில் சுவரில் எப்ராயிம் வாயில் முதல் மூளை வாயில் வரை 400 முழம் நீளம் இடித்து தள்ளினான். அதாவது எருசலேமின் எருசலேம் அரண் சூழ்ந்த நகர், முழுமையாக சுவர்கள் கட்டியிருப்பார்கள். நகருக்குள்ளே ஒரு வாயில் தான் இருக்கும். அதாவது நகருக்குள் நுழைவதற்கென்று ஒரு முக்கியமான வாயில் ஒரு வாயில் தான் இருக்கும். மற்ற வாயில்கள் இருந்தாலும் அது பொதுவான வாயில்களாக இருக்கிறது. பொதுவாக இருக்கிற ஒரு வாயில் தான். அதில் பெரிய கதவு மிக பாதுகாப்போடு இருக்கும். இப்போ அவன் நகருக்குள்ளே நுழைஞ்சு இந்த நகரில் இருக்கிற முக்கியமான பகுதிகள், அதுவும் குறிப்பாக எங்கேன்னா அவன் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிற பகுதி எப்ராயிம் மலைநாட்டுக்கு போகிற வாயில், அதாவது வடக்கு வாயில். வடக்கில் எப்ராயிம் நாட்டுக்கு போகிற வாயில் இருக்கிறது. அந்த வடக்கு வாயிலிருந்து மூலை எப்ராயிம் மலைப்பகுதி போகிற அந்த வாயிலிருந்து மூலை வாயில் வரை. அப்புறம் மூலை வாயில்னா மேற்கு வாயில். அதுக்குறைய ஒரு நீண்ட தூரம், வடக்குலேருந்து மேற்கு வரைனா 400 முழம் நீளம்னா அதுக்குறைய 600 அடி. 600 அடினா 150 மீட்டர். 150 மீட்டர் அளவுக்கு முழுக்க அந்த சுவர்னா சும்மா இந்த ஒத்தக்கல்லில் கட்ட சுவர் கிடையாது. அதுக்குறைய குறுக்கு நெடுக்க நம்ம பார்த்தோம்னா அதனுடைய அகலம் 3 அடிக்கு மேலே இருக்கும். பழைய காலத்து சுவர்கள்லாம் பார்த்தோம்னா தெரியும். உயரம் 12 அடி உயரம் இருக்கும். 12 அடி உயர சுவரை, 3 அடி அகலம் உள்ள சுவரை 180 மீட்டர் அளவுக்கு, அதான் 400 முழம். 400 முழம் என்றால் 600 அடி அளவுக்கு முழுமையாக அவன் தகர்த்து விட்டான்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் உன்னுடைய நகர் வந்து பாதுகாப்பு நகர் அல்ல. உன்னுடைய நகருக்குள் எதுவும் நுழையலாம், உன்னை கேட்காமலே எதுவும் நுழையும். அதான் பொருள். கவனமாக இரு. நீ பாதுகாப்பான நகரில் இருக்கிறன்னு நினைத்து கொள்ளாதே. உன்னுடைய நகர் இப்பொழுது இடிக்கப்பட்டு எல்லாம் முழுவதையாக திறந்த நகரமாக மாறிவிட்டது. எப்படி ஒரு கண்மாயில் வந்து ஒரு அதனுடைய சுற்றி இருக்கிற அதனுடைய கண்மாயினுடைய கரைகளில் ஒரு 150 மீட்டர் நம்ம உடச்சி போட்டோம்னா தண்ணி வந்து சேருமா? வர்ற தண்ணி பாதுகாப்பாக இருக்குமா? அதே நிலைதான் எருசலேம் நகருக்கு என்று சொல்லாமல் சொல்லி முதல்ல அதை செய்கிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வேற்றினத்து அரசன் இஸ்ராயல் நாட்டுக்கு வந்தால் என்னென்ன செய்வானோ அத்தனையும் யார் இப்போ செய்து காட்டியது? வடநாட்டில் இருக்கிற அரசன் யோவாசு செய்து காட்டினான். இதுவரை அப்படி நடந்ததே இல்லை. இவங்க தான் வெளிநாட்டில் உள்ள அல்ல வேற்றினத்து அரசர்களுக்கு கொடுத்துருக்கிறான். இவனுடைய தந்தையாகத்தான் செய்தான் யோவாசு. இந்த போர்க்கையில் என்ன பண்ணலாம்னா அந்த அடிமைகளாக வச்சு விலைக்கு விற்கலாம். அடிப்படையில் இஸ்ராயல் மக்கள் யாரும் இன்னொரு இஸ்ராயலை அடிமையாக விற்கக்கூடாது. அந்த அளவுக்கு அடிமை நிலைக்கு இவர்களை இழுத்து செல்கிறான் தன்னுடைய நாட்டுக்கு. இந்த 3 நிலைகள். இவனை கைது செய்கிறான். 4 நிலையில் சொல்லப்போனான். 1, இவனை கைது செய்கிறான், அரசனை கைது செய்து கூட்டு போகிறான்.